இருக்கிற தண்ணி பிரச்சனையில இவ்ளோ தண்ணிய வேஸ்ட் பண்றனே. இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி வேஸ்ட் ஆகுறத பாத்தீங்கன்னா மாமாவோட வாழ்க்கையே மொத்தமா வேஸ்ட் ஆயிடும் சார். ஆமாமா, உன்னை இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். நான் தண்ணியை இழந்து என் புள்ள வாழ்க்கையை மீட்டுக்கிறேன். வாங்க சார், இதுக்கு மேல நமக்கு இங்க வேலை இல்ல, அவளுக்கு தான் வேலை. வாங்க போலாம். ஓ, அத்தை இது போதுமா? போதும் போதும். ஆனா அவ இன்னும் ரூமை விட்டு வெளியில வரவே இல்லையே. கூப்பிட்டா வரப்போறா, நீங்க உட்காருங்க. சரி. ஆனந்தி, ஆனந்தி. சொல்லு துளசி. அத்தைக்கு தலை வலிக்குதான். நான் மாத்திரை கொடுத்து தைலம் தடவி டீ போட போறேன். நீ இந்த துணியெல்லாம் மட்டும் ஊற வச்சிடுறியா? நான் வந்து மிஷின்ல போடுறேன். சரி சரி. ஐயோ, தண்ணி வரலையே. தண்ணி இல்லையே. அத்தை இப்ப வருவா பாருங்க. துளசி. என்ன ஆனந்தி? குழாயில தண்ணி வரல. ஆமா ஆனந்தி, நானும் அதான் அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரா என்கிட்ட வந்து சொல்லி என்ன செய்ய? நான் காலையில மோட்டர் போட்டுதான் விட்டேன். ஏற்கனவே மோட்டர் ரிப்பேர் ஆனப்போ கேக்குற காசை கொடுத்துதான் ஆளை கூட்டிட்டு வந்து பாக்க சொன்னேன். திரும்பவும் ரிப்பேர் ஆனா நான் என்ன பண்றது? இப்ப தண்ணி இல்லனா வீட்ல எந்த வேலையும் நடக்காதே அத்தை. என்ன பண்றது? என்கிட்ட கேட்டா ஒவ்வொருத்தையும் காலடி எடுத்து வைக்கிற நேரம் அந்த வீட்ல சந்தோஷமும் செழிப்பும் பொங்குன்னு சொல்லுவாங்க. இங்க அப்படியா கொடுத்து வச்சிருக்கு? இருக்கிறதெல்லாம் தொடச்சுக்கிட்டு இல்ல போகுது. அத்தை விடுங்க அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, ரிப்பேர் பண்ண ஆள் வரும்போது வரட்டும். அதுக்குள்ள நான் கிணத்துல தண்ணி இறைச்சு துணியெல்லாம் துவைச்சு போட்டுறேன். ஏன் உடைஞ்ச கை எதுக்கு சரியாச்சுன்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்சம் உடைக்கணுமா? அத்தை அதான் கை சரியாயிடுச்சு. வெளியில சரியான மாதிரி தான் இருக்கும். ஒரு குடம் தண்ணி இறைக்கிறதுக்குள்ள திரும்ப உடைஞ்சு போயிடும். உள்ள சரியாக வேண்டாமா? ஏற்கனவே என் புள்ளைக்காக விரதம் இருந்து கோயில் குளத்துல வழுக்கி விழுந்து கைய உடைச்சுக்கிட்ட. இப்ப எனக்காக சரியான கைய மறுபடியும் உடைச்சுக்க போறியா? ஒண்ணு வேணாம், பேசாம உட்காரு. தண்ணி வரும்போது வரட்டும். துளசி, நான் வேணா கிணத்துல தண்ணி இறைச்சு துணி துவைச்சிடுறேன். துளசி, எனக்காக யாரும் கஷ்டம் எல்லாம் பட வேணாம். அப்புறம் இவ போய் தண்ணி இறைச்சு அப்ப பார்த்து இவ புருஷன் வந்து நாம ஏதோ வேலை வாங்கின மாதிரி நம்ம கிட்ட சண்டை போடுவான். அவர்கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படியே தெரிஞ்சாலும் நானாத்தையும் செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் என்ன அத்தை, ஆனந்தி தான் அவ்வளவு சொல்றாளே. கிணத்துல தண்ணி இறைச்சு துணிய துவைக்கிட்டோம். எனக்கு தெரியாதுமா. ஓம் பாடு அவ பாடு. அப்புறம் யாராச்சும் வந்து என்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இல்ல இல்ல, சண்டையெல்லாம் வராது, நான் பாத்துக்கிறேன். துளசி, தண்ணி நிறைக்க 2 ட்ரம் இருந்தா கொடு. கொடுக்கிறேன்.
ஆனந்தி, இந்த 2 ட்ரம்லயும் தண்ணியை நிறைச்சு வச்சிடு. அப்பதான் பிளம்பர் வந்து மோட்டரை ரிப்பேர் பண்ற வரைக்கும் தாங்கும். அதே மாதிரி இது வெறும் ஆட்டோமேட்டிக் மிஷின். இதுல பைப்ல தண்ணி வந்தா மட்டும்தான் துவைக்க முடியும். சரியா? இல்ல, நான் கையிலேயே துவைச்சிடுறேன். சாரி ஆனந்தி, எனக்கு கொஞ்சம் கை சரியில்லை. இல்லைன்னா நான் பண்ணிடுவேன். நான் பண்ணலான்னு பார்த்தா அத்தை திட்டுறாங்க பாத்தியா? அதனாலதான். சரியா? சரி. நீ கிணத்துல தண்ணி இறைச்சு ட்ரம்ல தண்ணி ரொப்பிடுறியா? ம் எதுவும் நினைச்சுக்காதேன்னு. ம்